இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பிளானிங் பண்ணுவாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நாங்களும் ப்ரொடக்ஷன் பிளானிங் கொஞ்சம் கற்றுப்போம். இப்போ ஒரு ஆளுக்கு சமைக்கிறதும் 1000 பேருக்கு சமைக்கிறதும் 10,000 பேருக்கு சமைக்கிறதும் இஸ் நாட் த சேம். எல்லாமே ஒன்று தான் இருக்கலாம், இன்க்ரீடியன்ஸ் ஒன்றா இருக்கலாம், ப்ராசஸ் ஒன்றா இருக்கலாம், பட் வால்யூம் ஏறச்சு ரேஷியோ அதே இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பிரியாணி எடுத்துங்க, ஒரு ஆளுக்கு பண்ணுறச்சு உப்பு போடுற அளவும் 1000 பேருக்கு போடுற உப்பு அளவும் மாறும். இட்ஸ் நாட் ப்ரொபோர்ஷனட். கரெக்ட். பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இப்போ ஒரு 1000 பீப்புள் பண்ணால் ஒர்க் பிளான்னு சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து அது கிச்சனில் வந்து மீசான் பிளாஸ்ன்னு சொல்லுவோம். மீசான் பிளாஸ் இஸ் அ ஃப்ரெஞ்ச் டேர்ம் வேர் எவ்ரி திங் இஸ் கெப்ட் இன் பிளேஸ் பிஃபோர் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ அது எங்களுக்கு வந்து அதை சொல்லி இப்போ என்னென்னா மைண்ட்குள்ளே எப்படி உட்காந்துருக்குன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்றைக்கி காலையில் நான் வெளில கிளம்புறேன்னா ப்ரீவியஸ் நைட் ஷூஸ் வில் பி பஃப்ட், சாக்ஸ் ரெடியாக இருக்கும், ட்ரௌசர் வில் பி ப்ரெஸ்ட், டிஷர்ட் வில் பி ரெடி, ஷர்ட் வில் பி ரெடி, எவ்ரி திங் வில் பி ரெடி. என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமோ. அண்ட் இன்றைக்கி மீட்டிங் இருக்குன்னா நேற்றுக்கே பெட்ரோல் போட்டுருப்பேன். ஏன்னா எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து அந்த அடுப்பை பற்ற வச்சாச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. யூ கான்ட் அந்த டைமில் போய் கரண்டி தேட்டினா போச்சு, எரிஞ்சு போயிடும். ஸோ அந்த 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 ப்ராசஸ்னாலேயே எங்கள் லைஃபே வந்து ரொம்ப மிலிட்ரி ஆகிடும்.